இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல பெரிய பணக்காரரா இருக்கிற நம்ம சூர்யாவோ 42 வயசு ஆயும் கல்யாணம் பண்ணிக்கலங்க. ஆனா அவங்க அம்மாவும் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு சொல்றதுனால சூர்யாவோ வெளிநாட்டுக்கு போய் வாடகை தாய் மூலமா ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுத்துட்டு வந்துடுறாரு. ஆனா அந்த குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போறதுனால டாக்டரோ போன் மேரோ டிரான்ஸ்பர் பண்ணி ஆகணும், அதுக்கு குழந்தையோட அம்மா வேணும்னு சொல்லிடுறாங்க. இதனால சூர்யாவோ வெளிநாட்டுக்கு போய் அந்த குழந்தையோட அம்மாவான மமிதாவை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வராங்க. இதுக்கப்புறம் மமிதாவோ சூர்யாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா சூர்யா அதுக்கு ஒத்துக்கலங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரரான நம்ம சஞ்சயோ 2024 ஒலிம்பிக்ஸ்ல பிஸ்டல் காம்படிஷன்ல கலந்துக்கிறாரு. அந்த காம்படிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ½ hour இருக்கும் போதுதான் மர்ம நபர்கள் 2 பேரும் அவங்க லாக்கர் ரூம்குள்ள நுழைஞ்சு நம்ம சஞ்சயோட பிஸ்டலை டேமேஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க. புதுகன் வரதுக்கு இன்னும் 2 hours ஆகும்ன்றதுனால அந்த காம்படிஷன்ல இவர் கலந்துக்குவாரா இல்லையானே கேள்விக்குறியாயிருது. இந்த நேரத்துல தான் சஞ்சய்க்கு அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருதுங்க. பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா சின்ன வயசுல சஞ்சய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கும் போது அது திடீர்னு ரிப்பேர் ஆயிருதுங்க. உடனே அவங்க அப்பா கிட்ட ஒரு புது சைக்கிள் அவர் கேட்கிறாரு. அதுக்கு அவங்க அப்பாவோ முதல்ல அந்த சைக்கிளை சரி பண்ண முடியுமான்னு பார்க்கணும், கடைசியா தான் புது சைக்கிள் வாங்குற ஆப்ஷனுக்கே போடணும்னு சொல்றாரு. இதனால சஞ்சயோ அவராவே அந்த சைக்கிளை சரி பண்றாரு, திரும்ப அந்த சைக்கிளை ஓட்டவும் ஆரம்பிச்சிடறாரு. இதே மாதிரிதான் இப்பவும் சஞ்சய் அந்த டேமேஜ் ஆன பிஸ்டலை தானாவே சரி பண்றாரு. அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு கோல்டு மெடலும் வாங்கிடுறாருங்க. அடுத்து சஞ்சய் இந்தியாவுக்கு திரும்புறாருங்க. அவங்க அப்பா இப்போ உயிரோட இல்லைங்க, ஆனா அவங்க அம்மா நிர்மலா மட்டும் இருக்காங்க. சஞ்சய்க்கு 42 வயசு ஆகுதுங்க, ஆனா இன்னும் அவரு கல்யாணம் பண்ணிக்கல. இதனால வீட்டுக்கு வர சஞ்சய் கிட்ட அவங்க அம்மா நிர்மலாவும், நான் இப்ப ரொம்ப வீக்கா இருக்கேன், அதுக்கு முன்னாடியே உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பேர குழந்தைய பாத்துடலான்னு ஆசைப்படுறதா சொல்றாங்க. சஞ்சய் அதுக்கு ஒத்துக்கலங்க. ஆபீஸ்க்கு வர சஞ்சயோ ஹைகோர்ட் அட்வொகேட்டா இருக்கிற அவங்க கசின் ராமுவோ சந்திக்கிறாரு. ராமுவோட ஒய்ஃப் சிரிசாவோ டாக்டர்ன்றதுனால அவங்களுக்கு போன் பண்ணி தன்னோட அம்மா வீக்கா இருக்கிற விஷயத்த சொல்றாரு. அப்ப சிரிஷாவோ அவங்க அம்மாவை செக் பண்ணி பார்த்ததுல 3 பிளாக்ஸ் இருக்கு, உடனே ஸ்டென்ச் வச்சாகணும்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கான ஃபார்மாலிட்டிஸை அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் சிரிஷா கிட்ட நிர்மலாவும், என் பையனுக்கு அப்புறம் எந்த வித வாரிசும் என் ஃபேமிலியில வரப்போறதில்லைன்னு ஃபீல் பண்ணி சொல்றாங்க. இதனால சிரிஷாவும் சஞ்சய் கிட்ட அவங்க அம்மா சொன்ன விஷயத்த சொல்லிட்டு, இந்த மாதிரி உங்க அம்மா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கக்கூடாது, உனக்கு கல்யாணத்துல தானே இன்ட்ரெஸ்ட் இல்ல, பேசாம நீ ஒரு வாடகை தாய் மூலமா ஒரு குழந்தைய பெற்றுக்கோன்னு ஐடியா கொடுக்குறாங்க. முதல்ல இதுக்கு யோசிக்கிற சஞ்சயோ அவங்க அம்மாவுக்காக ஒத்துக்கிறாங்க. இதனால சிரிஷாவோ யூஎஸ்ஏல டாக்டரா இருக்க அவங்க ஃப்ரெண்டை சஞ்சய்க்கு ரெஃபர் பண்றாங்க. இதுக்கப்புறம் சஞ்சயோ அந்த டாக்டரை யூஎஸ்ஏல மீட் பண்ணிட்டு அதுக்கான ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்றாரு. 1 வருஷம் கழிச்சு ஒரு ஆண் குழந்தையோட இந்தியாவுக்கு திரும்புறாருங்க. முதல்ல இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு கோவப்படுற நிர்மலாவோ அவங்களோட பேர குழந்தைய பார்த்தோன்னே ஆஃப் ஆயிடுறாங்க. அடுத்து அந்த குழந்தைக்கு அபய்னு பேர் வச்சு நம்ம நிர்மலாவும் சஞ்சயும் நல்லபடியா வளர்த்துட்டு வராங்க. அப்பதான் ஒரு நாள் அபயோட வாயிலிருந்து ரத்தமா வருதுங்க. உடனே அவங்களும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. டாக்டரோ செக் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் உடனே பண்ணி ஆகணும், அதுக்காக உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல உங்களோட போன் மேரோ அவனுக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா நிச்சயமா அவங்களோட அம்மாவோட தான் மேட்ச் ஆகும், அவங்கள உடனே இங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. இதுல சஞ்சயோ ஸ்ரீசா மூலமா அபயோட உண்மையான அம்மாவான மேடியோட அட்ரஸ் வாங்கிட்டு நேரா யூஎஸ்க்கு போறாரு. அங்க மேடியோட அட்ரஸ்க்கு போய் நம்ம சஞ்சய் அவங்கள பார்க்கும்போது அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவங்களோட 22nd பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால சஞ்சயோ அவங்களுக்கு ப்ரொசீஜர் பண்ண டாக்டர் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, ஏன் இவ்வளோ எங்கான கேர்ளை சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களோ எங்கானவங்க தான் ரொம்ப ஃபர்டைலாகவும் இருப்பாங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் தான் மேடி ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கிறதுனால அந்த கடன்காரங்களோ அவரை பிடிச்சி எடுத்துட்டு போறாங்க. அப்ப சஞ்சய் தான் அவங்க ஆட்கள் மூலமா அவங்கள தடுக்கிறாங்க. அப்ப சஞ்சயோ மேடி கிட்ட, நீ தான் என் குழந்தையோட சரோகேட் மதர், இதான் குழந்தையோட ரிப்போர்ட்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏற்கனவே மேடியோ டாக்டருக்கு ஃபைன் இயரில் படிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு $75,000 கொடுத்துட்டீங்கன்னா நான் அவங்க கூட வரதா சொல்றாங்க. உடனே சஞ்சயும் அந்த பணத்தை கொடுக்குறாரு. அந்த பணத்தை கொடுத்த உடனே நம்ம மேடியோ அந்த கடன்காரங்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம மேடி கூட சேர்ந்து அவங்களோட சொந்த ஃபிளைட்லேயே இந்தியாவுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சஞ்சயோ அவங்க அம்மா கிட்ட நம்ம மேடியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் மேடியோ அவங்கள மிஸ்ஸஸ் நிர்மலான்னு பேர் சொல்லி கூப்பிடுறதுனால அவங்கள பிடிக்காம போயிருதுங்க. இதுக்கப்புறம் மேடியோ நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது தான் குழந்தையோட அழுக சத்தம் கேட்டு நேராக குழந்தைய பார்க்க வராங்க. அப்போ குழந்தை இவங்களை பார்த்த உடனே அழுகையே நிறுத்திடுதுங்க. அப்போ பக்கத்துல இருக்கிற நிர்மலாவோ நம்ம மேடியை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்ப மேடியோ சின்ன வயசுலேயே எங்க அப்பா அம்மா ஒரு கார் கிளாஷ்ல இறந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் ஆர்பனேஜ்ல தான் வளர்ந்தேன். எங்க அப்பா அம்மா டாக்டர்னால நானும் மேக்ஸ் ஸ்காலர்ஷிப் மூலமா டாக்டர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப ஃபைனல் இயர்ல 1 மார்க்ல என்னோட ஸ்காலர்ஷிப் மிஸ் ஆயிருச்சு. இதனால எனக்கு $75,000 பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இந்த சமயத்துல தான் ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர்ல இருந்து $50,000 சரோகேட் மதருக்காக ஆஃபர் பண்ணாங்க. நானும் படிப்புக்காக ஒத்துக்கிட்டேன். ஆனா பேலன்ஸ் $25,000 ஒரு
ஒரு கடன்காரங்க கிட்ட இருந்து அதை வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா அந்த கடன்கார எவ்வளோ 1 வருஷத்துல அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு $75,000 பே பண்ண சொன்னாங்க. இந்த சமயத்துல தான் சஞ்சய் மீட் பண்ணேன். அவர்கிட்ட $75,000 கொடுத்தா தான் இங்க வர முடியும்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கி அந்த கடன்காரன் கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வந்ததா சொல்றாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே நம்ம நிர்மலாவுக்கு மேடிய புடிச்சு போயிருக்குங்க. அப்ப அவையோ நம்ம மேடி கிட்ட ஒட்டிக்கிட்டு நிர்மலா கிட்ட வரவே மாட்டேங்கிறாங்க. அப்பதான் நிர்மலாவோ நான் அவனை தூங்க வைக்கிறேன், நீ போய் கொஞ்சம் தூங்குன்னு சொல்லிட்டு நம்ம மேடிய அனுப்புறாங்க. அப்ப சஞ்சயோ மேடி கிட்ட குழந்தைகிட்ட ரொம்ப ஒட்டாத, அப்புறம் நீ இங்க இருந்து போகும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு அஞ்சலி ஆண்டி வந்திருக்காங்க. அவங்கள நிர்மலாவும் நம்ம மேடி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப அங்க வர சஞ்சயோ நான் ஆபீஸ்க்கே கிளம்புறதா சொல்றாங்க. உடனே நம்ம மேடியும் நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து கிளம்பி வந்துடுறாங்க. சஞ்சய் ஆபீஸ்க்கு வந்தோடனே அவங்க ஸ்டாஃப் டிரைவரா இருக்கிற முத்துசாமியோ அவங்க மீட் பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா அவரும் நான் பிஸியா இருக்கேன், அப்புறமா மீட் பண்றேன்னு சொல்லிட்டு கேபின்குள்ள போயிடுறாருங்க. அப்ப கேபின்ல மாடியோ நீ ஃப்ரீயா தானே இருக்க, பேசாம அவரை மீட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா சஞ்சயோ எப்ப யாரை மீட் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் சஞ்சயோ ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறதா சொல்றாரு. அப்ப நானும் உங்க கூட வரேன்னு சொல்லி மேடியும் சேர்ந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்ப இன்டர்வியூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஷூட்டிங்ல ஆர்வம் வந்ததுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு சஞ்சயோ நான் 6 வயசு இருக்கும் போது பிளாஸ்டிக் கன் மூலமாக தூரமா இருக்கிற ஒரு பாட்டில ஷூட் பண்ணேன். இதை பார்த்த உடனே எனக்கு இயற்கையாவே ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எங்க அம்மா தான் ஷூட்டிங் கிளாஸ்ல சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கோல்டு மெடலே என்னால வாங்க முடிஞ்சது சொல்றாரு. இந்த நேரத்துல டிரைவர் முத்துசாமியோ நம்ம சஞ்சயை மீட் பண்றதுக்காக அந்த இடத்துக்கும் வந்துடுறாருங்க. அப்ப இன்டர்வியூ எடுக்கிறவங்களோ சாண்டியாவில இருந்து ஒரு கெஸ்ட் அவங்க கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அப்ப சாண்டியாவில இருந்து வீடியோ கால் மூலமா அசோக்னு ஒருத்தர் பேசுறாருங்க. அதாவது 2017 கொலம்பியா யூனிவர்சிட்டியில எனக்கு மாஸ்டர்ஸ் பண்றதுக்காக சீட்டு கிடைக்கும் போது அதுக்கு பணம் கேட்டு உங்ககிட்ட நாங்க வந்தோம். அப்ப நீங்க தான் எனக்கு படிப்பு செலவுக்கும் அகாடமினேஷன் செலவுக்கும் ஃபிளைட் டிக்கெட்டுக்கும் ஸ்பான்சர் பண்ணீங்க. ஆனா இப்ப நான் இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கதா சொல்றாரு. அவங்க ஸ்டாஃப்ஸையும் இவங்க கிட்ட காமிக்கிறாருங்க. அப்ப சஞ்சயோ உங்களை எனக்கு ஞாபகம் சொன்ன உடனே அசோக்கோ அவங்க அப்பா பேரு முத்துசாமின்னு சொல்றாரு. அப்ப சஞ்சயோ டிரைவர் முத்துசாமியோட பையனா நீங்க கேட்ட உடனே நம்ம அசோக்கோ அவங்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட இருந்து விலகி வந்து நேரா அவங்க கேபின்ல வந்து உட்கார்ந்துறாருங்க. அப்ப சஞ்சயோ உங்க அப்பா ஒரு டிரைவர்னு சொன்ன அடுத்த செகண்ட் நீங்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட இருந்து விலகி நேரா உங்க கேபின்குள்ள வந்து உட்காந்துட்டீங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க, உங்க படிப்புக்கு பணம் கிடைச்சதுக்கும் நீங்க இப்ப இந்த லைஃபை வாழ்றதுக்கும் காரணம் உங்க அப்பா தான்னு சொல்றாரு. இந்த நேரத்துல டிரைவர் முத்துசாமியை நம்ம சஞ்சயை மீட் பண்றதுக்காக உள்ள விடுறாங்க. அப்ப சஞ்சயோ டிரைவர் முத்துசாமியை பார்த்த உடனே அவரோட சீட்ல அவரை உட்கார வச்சுட்டு இவரு எந்திரிச்சு நின்னுக்கிறாருங்க. அப்ப சஞ்சயோ முத்துசாமி எங்க கம்பெனில 30 வருஷமா ஸ்டாஃப் டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு எப்ப பினான்சியல் ப்ராப்ளம் வந்தா கூட ஓவர் டைம் பாப்பாரே தவிர எங்க கிட்ட ஒரு தடவை கூட வந்து பணம் கேட்டதில்ல. ஆனா முதல் தடவை தான் பையனை படிக்க வைக்கிறதுக்காக என்கிட்ட வந்து பணம் கேட்டாரு. அதை திருப்பி கொடுத்துருவேன்னு சொன்னாரு. ஆனா அவர் இப்ப ரிட்டையர் ஆகி 5 மாசம் ஆகுதுங்க. அவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் பிளஸ் ஏபிஎஃப் மொத்தம் 30 லட்ச ரூபாய் கிடைச்சிருக்கு. அந்த பணத்தை என்கிட்ட கொடுக்கறதுக்காக 5 மாசமா அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த பணத்தை நான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை 5 மாசமா அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட தம்பியை தான் நான் படிக்க வச்சிருக்கேன், அதுக்கு ஏன் நான் பணத்தை திரும்ப வாங்கணும்னு சொல்றாருங்க. அப்ப சஞ்சயும் அசோக் கிட்ட முடிச்ச உங்க அப்பா அமெரிக்காவை கூட்டிட்டு போய் உங்களோட கார்லயே சுத்தி காமி வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்தியா வந்து உங்க ஃபேமிலியே மீட் பண்ணுன்னு சொல்றாருங்க. அடுத்த வீட்டுக்கு வர மேடியோ நிர்மலா கிட்ட இவ்வளவு நல்லவரா இருக்கிற உங்க பையன் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு காரணம் சஞ்சயோட அப்பா தான் அவங்க சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு அஞ்சலி ஆண்டின்னு ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களே, அவங்க தான் சஞ்சய் அப்பாவோட செகண்ட் வைஃப். இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா சஞ்சயோட அப்பாவும் சஞ்சய்க்கு 12 வயசு இருக்கும் போது அவர்கிட்ட எனக்கு உங்க அம்மா கிட்ட இருக்கிற லவ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்ப அஞ்சலின்னு ஒரு லேடி கிட்ட லவ் வந்துருச்சு, அதனால அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதனால உங்க அம்மாவை நான் உமி பண்ண போறதுல 2 பேருமே இங்கதான் இருப்பாங்கன்னு சொல்றாரு. அப்ப சஞ்சயோ ஒரு சைக்கிள் உடஞ்சு போன கூட அதை ரிப்பேர் பண்ணி ஓட்டணும்னு சொன்னா நீங்க இப்ப எங்க அம்மா மேல லவ் குறைஞ்சு வேற ஒரு பொண்ணு மேல வந்ததுனால கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றீங்களே, அப்ப சைக்கிளுக்கு இருக்கிற மரியாதை கூட எங்க அம்மாவுக்கு இல்லையான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப சஞ்சயோட அப்பாவோ அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது, நீ பெரிய நாயி கல்யாணம் பண்ணிக்கும் போது தான் இது உனக்கு புரியும்னு சொல்றாங்க. அதுக்கு சஞ்சயோ நீங்க பண்ண தப்ப நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்கிறதா சொல்றாருங்க. அப்ப நிர்மலாவோ ஆரம்பத்துல எனக்கு அஞ்சலி மேல கோவம் இருந்தாலும் பின்னாடி கோவம் போய் நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், ஆனா சஞ்சய் அப்படி இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப மேடியோ உங்க பையன் கல்யாணம் தான் பண்ணிக்கல, வேற எதுவும் அஃபேர் எதுவும் வைக்கலையான்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப நிர்மலாவோ நான் ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்வேன், ஆனா நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சஞ்சய் மாசத்து கடைசி 3 நாள்
மட்டும் ஆஃபீஸ் மீட்டிங் சொல்லிட்டு வெளிநாடு போயிட்டு வருவான். அப்ப வரும்போது அவனோட சூட்கேஸ்ல நான் காண்டம்ஸா பார்த்தேன். முதல்ல அவன் யூஸ் பண்ணன்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் ராமு கிட்ட விசாரிக்கும் போது தான் அப்ப ஃபைண்ட்ன்ற ஆப் மூலமா உலகத்தில் இருக்கிற எந்த பொண்ணுங்க கூடயும் சாட் பண்ணலாமா, அது மூலமா சாட் பண்ணி அவங்க கிட்ட டேட் பண்ணி மேட்டரும் பண்ணியிருக்கான். ஆனா அவனை பத்திய விஷயம் எனக்கு தெரியும்னு அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சா அவன் சங்கடப்படுவான்னு சொல்லிட்டு தான் நானும் தெரியாம காட்டிக்கிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஆனா மேடியோ சஞ்சய் கிட்ட நீ மாசத்துல கடைசி 3 நாள் வெளிநாட்டுக்கு போய் பல பொண்ணுங்களை மேட்டர் பண்ற விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியும்னு உண்மையே சொல்லிடுறாங்க. இதனால சஞ்சயோ அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாருங்க. ஆனா அவங்க அம்மாவோ அதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல ஓடி போயிட்டு இருக்க மேடியை பிடிக்க சொல்றாங்க. சஞ்சயோ மேடியை துரத்திட்டு போறாங்க. ஆனா சஞ்சயோட ரூம்க்கு நுழையிற மேடியோ அவருக்கு பிடிச்சமான ஒரு டாய் காரை எடுத்து உடைச்சிருன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதனால சஞ்சயும் மேடியை கட்டில தள்ளி விட்டுட்டு கட்டிலேயே அந்த காரை அவங்க கையில இருந்து புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல அங்க வர நிர்மலாவோ இவங்க 2 பேரையும் கட்டில பார்த்துட்டு தப்பா நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா போன் மேரோ டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ப்ரொசீஜர் நடக்குதுங்க. அப்ப சிரிசாவோ சஞ்சய் கிட்ட இந்த ஆபரேஷன் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே 3 வாரத்துக்கு ஐசோலேஷன்ல இருக்கணும், அப்ப அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும்ன்றாங்க. அப்ப நிர்மலாவோ நானே அவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்றாருங்க. அடுத்து டிரான்ஸ்பிளான்ட் சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடியுதுங்க. 2 பேருமே சேஃபா தான் இருக்காங்க. அடுத்து ஐசோலேஷன்ல இருக்கிற 2 பேரையும் நம்ம நிர்மலா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா 1 வாரம் கழிச்சு அவங்க இருக்கிற கண்ணாடி ரூம்ல இருந்து திடீர்னு நைட்டு எந்திக்கிற நம்ம மேடியும் அப்படியே வெளியே டேபிள்ல நம்ம சஞ்சய் கொடுத்துருக்கிறத பாக்குறாங்க. அப்ப அங்க இருக்கிற நெஸ்டோ தினம் நைட்டு அவங்க இங்க தான் ஸ்டே பண்றது அவங்க சொல்றாங்க. அப்ப தூங்கிட்டு இருக்க சஞ்சய அவங்களோட ரூம் கண்ணாடி வந்து தட்டி எழுப்புற நம்ம மேடியோ எதுக்காக இங்க ஸ்டே பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும் போது நான் அபைக்காக இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப மேடியோ அபை நல்லா தான் இருக்கான், நீ எதுவும் கவலைப்பட வேணாம்னு சொல்றாங்க. அப்ப மேடியோ அபைக்கு 10 வயசு ஆகும்போது அம்மா இங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்னு சொல்லி கேட்க அம்மா இறந்து போயிட்டு தான் சொன்னேன்னு சொல்றாங்க. இது கேட்டோடனே மேடி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. உடனே நம்ம சஞ்சயோ நான் சரி அப்படி சொல்லல, அம்மா விட்டு போதா சொல்றேன்றாங்க. அதுக்கு நீ செத்து போயிட்டேனே சொல்லிருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க. நான் காசுக்காக வந்துட்டதுனால தானே இப்படிலாம் சொல்றேன்னு சொல்லி சொன்ன உடனே சஞ்சயோ நீ படிப்புக்காக குழந்தைய பத்துட்டு அந்த குழந்தைய ஈஸியா கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த குழந்தை பிறந்ததுக்கு காரணமும் நீதான், இந்த குழந்தை இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் நீதான். அதனால நான் அபேக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறானோ அதே மாதிரி உனக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன்னு சொல்றாருங்க. அடுத்தது மேடியும் குழந்தையும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்து அவங்க வீட்டுக்கு வர அஞ்சலியோ நிர்மலா கிட்ட என் பொண்ணு நான் லண்டன்ல படிக்கும் போது கூட படிக்கிற பையன் பிரகாஷை லவ் பண்ணிருக்கா, அதனால அந்த பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அப்ப நிர்மலாவோ சஞ்சய் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு நம்ம குடும்பத்துல முத நடக்க போற கல்யாணம், அதனால கல்யாண செலவு ஃபுல்லா நானே ஏத்துக்க போறேன், என்னோட பாதி நகையை மேம்னாக்கு கொடுக்க போறதா சொல்றாங்க. அப்ப சஞ்சயும் இஷ்டப்படி எல்லாமே செய்யிடுறாங்க. அப்ப நிர்மலாவோ அந்த கல்யாணம் நம்மளோட ஊட்டி வீட்டுல தான் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப சஞ்சயோ எப்ப எங்க அப்பா அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாங்களோ அன்னைக்குதான் அந்த வீட்டுக்கு நான் கடைசியா போனேன். அதுக்கப்புறம் 30 வருஷம் ஆயிடுச்சு. அந்த வீடும் அவங்களோட தான், அந்த குடும்பமும் அவங்களோட தான், அதனால இந்த கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. ஒரு நாள் நைட்டு சஞ்சயோ மேடியை ஒரு ஹோட்டல்ல சாப்பிட கூப்பிட்டுட்டு போறாங்க. அப்ப பஃபேல ஒரு சிக்கன் மோமோஸ் வாங்குறதுக்காக மேடி போகும்போது அந்த ஹோட்டல் ஓனர் வந்ததுனால இவங்களை தள்ளி விட்டுட்டு அந்த ஹோட்டல் ஓனருக்கு அவங்க கொடுக்க போறாங்க. இதனால கோபமாகிற நம்ம மேடியோ அந்த ஹோட்டல் ஓனரை பார்த்து மிடில் ஃபிங்கரை காமிச்சிடுறாங்க. இதனால ஹோட்டல் ஓனரோட ஆட்களோ நம்ம மேடியை இழுத்துட்டு போய் வெளியே விட்டது மட்டும் இல்லாம அவங்க பேக்கை லைட்டா தட்டி விட்டுறாங்க. இந்த விஷயத்த மேடி நம்ம சஞ்சய் கிட்ட சொன்ன உடனே சஞ்சயோ அந்த ஹோட்டல் ஓனரையும் அவங்க ஆட்களையும் அடிச்சு போட்டுறாங்க. இந்த சமயத்தை தான் ஹோட்டல் ஓனரோட அப்பாவோ ஹோட்டல் ஓனருக்கு கால் பண்ணி இந்த ஹோட்டலை சஞ்சய் வாங்கிட்டாரு, அவர் சொன்ன மாதிரியே அவங்க பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருன்றாங்க. அப்ப அந்த ஹோட்டல் ஓனரோ பத்திரத்துல கையெழுத்து போட போகும்போது தான் சஞ்சயோ அதை தடுத்துட்டு நான் மேடியோட நிலைமைய நீயும் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன், மற்றபடி உங்க ஹோட்டலை வாங்குறதுக்கு எனக்கு ஐடியாலாம் கிடையாது, அதனால உங்க அப்பா கிட்ட சாரி கேட்டதா சொன்னதா சொல்லிட்டு அந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டு மேடியை கூட்டிட்டு சஞ்சய் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் கார்ல இருக்கும்போது மேடியோ ஏன் மேலேயும் தப்பு இருக்குன்னு நம்ம சஞ்சய் கிட்ட சொல்றாங்க. அப்ப சஞ்சயோ ஓ மேலேயே முழு தப்பு இருந்தா கூட நான் ஓ பக்கம் தான் நின்றுப்பேன், ஏன்னா நீ இங்க இருக்க வரைக்கும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே நம்ம மேடியோ சஞ்சயை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்தது நம்ம சஞ்சயோ மந்த் எண்டு வந்ததுனால பெல்ஜியத்துல போய் ஒரு பொண்ணோட மேட்டர் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம மேடியோ அவங்களோட பாஸ்போர்ட்டை திருட்டுத்தனமா எடுத்து வச்சதுனால ஏர்போர்ட்டுக்கு போன நம்ம சஞ்சயோ பாஸ்போர்ட் இல்லாதனால
திரும்பி மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்த மேடியும் சஞ்சய் கிட்ட தன்னோட லவ் சொல்லலாம்னு நினைக்கும் போது தான் சஞ்சயும் நான் அன்னைக்கு உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அப்போ கிளம்புற அன்னைக்கு மேடியோ நிர்மலா கிட்ட இன்னைக்கு போக விடாம என்னை இங்கேயே ஸ்டே பண்ண வச்சுட்டேன்னா நான் உன்னை மிஸ்ஸஸ் நிர்மலான்னு கூப்பிடுறதுக்கு முதல்ல அத்தைன்னு கூப்பிடுவேன்னு சொல்றாங்க. இது மூலம் மேடி தான் பையன் சஞ்சய் விரும்புறத தெரிஞ்சுக்கிற நிர்மலாவும் நேரா சஞ்சய் கிட்ட போய் மேடி ஒன்னு விரும்புறதா சொல்றாங்க. ஆனா சஞ்சயோ நம்ம மேடி கிட்ட ஒரு டிரைவ் போலான்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போறாங்க. அப்ப கார்ல இருக்கும் போது மேடி கிட்ட சஞ்சயோ எனக்கும் உனக்கும் 20 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு, நீ டாக்டர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உன்னை 100 பேர் தேடி வருவாங்கன்னு சொல்லிட்டு நேரா ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாருங்க. அப்ப சஞ்சய் வீடு திரும்பும் போது சிரிஷாவும் அவங்க அம்மா நிர்மலாவும் ஆரத்தி தட்டோட இவங்க 2 பேரையும் வரவேற்கலான்னு காத்திருந்த சஞ்சயோ அவளை நான் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டேன், இனிமேல அவ திரும்பி வரமாட்டான்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. ஆனா அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா சஞ்சயோட வீட்டு வாசல்ல உட்காந்து நம்ம மேடியோ போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால பிரச்சனைக்காரங்க அவங்க கிட்ட வந்து விசாரிக்கும் போது எனக்கு சஞ்சயும் வேணும், என்னோட குழந்தை அபையும் வேணும்னு சொல்றாங்க. அதோட இன்டர்வல் போட்டுறாங்க. அப்ப மேடியை மீட் பண்ற ஒரு வக்கீலோ இந்த மாதிரி கேஸ் எடுத்து நான் ஜெயிச்சா பெரிய வக்கீல் ஆயிடுவேன், அதனால என்னையே லாயரா எடுத்துக்கங்கன்னு சொன்ன உடனே அவங்க அதுக்கு ஒத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் கோர்ட்ல பாத்தீங்கன்னா சஞ்சய் சர்மா ராமுவோ இந்த சரகோசிக்காக நாங்க மேடிக்கு பேமெண்ட்டும் கொடுத்துருக்கோம், அவங்களும் இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தம் இல்லைன்னு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கதா சொல்றாங்க. அதுக்கு மேடியோட வக்கீலோ இது வெளிநாட்டுல இருக்க ரூல்ஸ் இந்தியாவில செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிடுறாரு. இதனால ஜட்ஜும் இந்த கேஸை நான் சேம்பர்ல விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 தரப்பையும் சேம்பருக்கு கூப்பிடுறாங்க. அப்ப மேடியோ ஜட்ஜு கிட்ட சஞ்சய் காலையில ஆபீஸ்க்கு போனா நைட்டு தான் வருவாரு, 1 hour கூட குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டாருன்றாங்க. இதனால சஞ்சயோ மேடி கிட்ட நான் மட்டும் எஃபிஷியன்ட் டேட்னு ப்ரூவ் பண்ணிட்டேனா நீ இங்க இருந்து போயிருவியான்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு மேடியும் ஒத்துக்கிறாங்க. இதனால ஜட்ஜோ 6 மாசம் உங்களுக்கு டைம் தரேன், அந்த சமயத்துல சைல்டு வெல்ஃபேர் மெம்பரை சேர்ந்த 3 பேர் சர்ப்ரைஸா விசிட் பண்ணி நீங்க குழந்தைய நல்லபடி பாத்துக்கிறீங்களா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சுதான் அந்த குழந்தை யார்கிட்ட இருக்கணும்னு நான் முடிவு பண்ணுவேன், அது வரைக்கும் குழந்தைகிட்ட தான் அவங்க அம்மா இருப்பாங்கன்னு சொல்லிடுறாரு. இதனால மேடியும் சஞ்சயோட வீட்டுக்கு மறுபடியும் வந்துடுறாங்க. வந்த உடனே மேடியோ அபைய தூக்கி கையில வச்சுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே சஞ்சயோ அவங்க கிட்ட வந்து புடுங்க வராங்க. அந்த சமயத்துல மேடியோ நான் குழந்தைய ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால கொஞ்ச நேரம் என்கிட்ட இருக்கட்டும்னு சொல்றாங்க. இதனால சஞ்சயோ அங்க இருந்து கிளம்பி போயிடறாரு. அப்ப மேடி அவங்க கையில அபைய வச்சிருக்கும் போது அவன் ட்ரெஸ்லயே ஆகி போயிடுறாங்க. உடனே மேடியோ நேரா போய் அந்த குழந்தைய சஞ்சய் கிட்ட கொடுத்துட்டு நீ ஏன் டைப்பர் மாத்தி விட்டுருன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால நம்ம சஞ்சயோ முதல்ல மாஸ்கை போட்டுக்கிட்டு கையில கிளவுஸை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க குழந்தைக்கு டைப்பரை மாத்தி விடுறாருங்க. அடுத்த நைட்டு அபைய அவர் கூடயே படுக்க வைக்கிறாரு. ஆனா நைட்டு அபைய அழுது எந்திக்கிறதுனால சரியா இவரால் தூங்கவே முடியல. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அபையோ மறுபடியும் ஆகி அவன் ட்ரெஸ்லயே போயிடுறாங்க. இதனால சஞ்சயோ அங்க இருக்கிற வேலையாட்களை கூப்பிட்டு அவரோட டைப்பரை மாத்தி விட சொல்றாரு. ஆனா அந்த சமயத்துல சைல்டு வெல்ஃபேர் மெம்பரை சேர்ந்த 3 பேர் அங்க வந்துடுறாங்க. அவங்களோ உங்க குழந்தையோட டைப்பரை நீங்களே சேஞ்ச் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டுறாங்க. இதனால அவரோ மறுபடியும் மாஸ்கை போட்டுக்கிட்டு கையில கிளவுஸை போட்டுட்டு அதை மாத்த போறாருங்க. அப்ப அதை பார்த்த உடனே உங்க சொந்த குழந்தைக்கே ஹைஜீன் பாக்குறீங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவரோ கிளவுஸையும் மாஸ்கையும் கழட்டிட்டு அவரோட கையாலேயே அவங்க குழந்தைக்கு டைப்பரை மாத்தி விடுறாரு. அடுத்த நைட்டு நம்ம அபைய தூங்க வச்சுட்டு அவரும் தூங்கிட்டு இருக்காருங்க. அந்த சமயத்துல ரூமுக்கு வர மேடியோ நான் குழந்தைய ஒரு தடவை பார்க்கணும்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. ஆனா குழந்தையை எழுப்பி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதனால சஞ்சயோ அடுத்த நாள் அவர் ஆபீஸ்க்கு போகும்போது குழந்தையும் தூக்கிட்டு போயிடுறாருங்க. அங்க போயிட்டு குழந்தைய அவங்க பிஏ கிட்ட ஒப்படைச்சிட்டு இவரு போய் கேபின்ல தூங்கிறாரு. அந்த சமயத்துல ஆபீஸ்க்கு வர்ற மேடியோ அவங்களோட குழந்தைய பிஏ தூக்கி போட்டு விளையாண்டுருக்கத பார்த்துட்டு குழந்தைய அவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க. அப்போ குழந்தையோ வாமிட் பண்ணிடுது. இதனால குழந்தைய நேரா அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. பின்னாடியே வீட்டுக்கு வர சஞ்சய் கிட்ட மேடியோ குழந்தைய பாத்துக்க முடியலன்னா சொல்லு நான் பாத்துக்கிறேன், ஏன் ஆபீஸுக்கெல்லாம் தூக்கிட்டு போறேன்னு சொல்றாங்க. ஆனா அவரோ நைட் என்னால சரியா தூங்கவே முடியல, அதனாலதான் கொஞ்ச நேரம் பிஏ கிட்ட கொடுத்துட்டு நான் கேபின்ல லைட்டா தூங்கிட்டதா சொல்றாரு. இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அங்க வர நிர்மலாவோ குழந்தை அழுந்துகிட்டு இருக்கு, நீங்க பாட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இனிமேல குழந்தைய நானே பாத்துக்க போறேன்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கிட்டு இவங்க 2 பேரையும் வெளியே போய் நின்று சண்டை போட சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம மேடியோ லேப்டாப் நோண்டிட்டு இருக்கும் போதுதான் நிர்மலாவோ அபைய கொண்டு வந்து அவங்க கையில கொடுக்குறாங்க. அப்ப லேப்டாப்ல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்டதுக்கு நான் சேவாசரை டிஸ்கண்டினியூ பண்ண போறேன்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பிச்சதா சொல்றாங்க. காரணம் என்னன்னா உங்க பிள்ளையும் பாத்துக்கிறோம், உங்க பேரனையும் நான் பாத்துக்க போறதா சொல்றாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம அபைக்கு நம்ம சஞ்சய் சாப்பாடு ஓட்டிட்டு இருக்க சமயத்துல அந்த சைல்டு வெல்ஃபேர் மெம்பர் 3 பேர் வந்ததுனால நான் தான் காலையில இருந்து இந்த குழந்தைய பாத்துக்கிட்டு இருந்ததா போய் சொல்றாருங்க. அந்த சமயத்துல அங்க வர நம்ம மேடியோ நான் தான் இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருந்தேன், நீங்க வந்ததுனால அவர் டிராமா பண்றதா சொல்றாங்க. ஆனா அத அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. இதனால
மேடியோ முதல்ல நிர்மலாவை பார்த்து அத்தை நீங்களாவது உண்மையை சொல்லுங்க அத்தைன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை கேட்டவொடனே ரொம்ப சந்தோஷப்படுற நம்ம நிர்மலாவோ வந்த சைல்டு ஃபேர் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நல்லபடி சாப்பிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு சஞ்சயோட ரூம் கதவை தட்டுற நம்ம மேடியோ சஞ்சயை சைலண்டா கூட்டிட்டு போய் ரூம்ல இருக்கிற அவங்க அம்மாவை காமிக்கிறாங்க. ஆனா அவங்க அம்மாவோ சிரிச்சபடியே இறந்து போயிருக்காங்க. அடுத்து சஞ்சயோ அவங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில கொல்லியும் வச்சிடறாருங்க. அம்மாவோட பிரிவு தாங்க முடியாம சஞ்சயோ சாப்பிடாமலே இருக்காரு. இத பாக்குற நம்ம மேடியோ அபய அவங்க கையில ஒப்படைச்சு பாத்துக்க சொல்றாங்க. அப்ப நம்ம சஞ்சயோ அபய பாத்துக்கிறது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட மனசு மாறுதுங்க. அடுத்து சஞ்சயோட வீட்டுக்கு வர அஞ்சலியோ என் பொண்ணோட மேரேஜை நான் போஸ்ட்போன் பண்ணலான் இருக்கேன்றாங்க. ஆனா சஞ்சயோ எங்க அம்மா இந்த மேரேஜை நடத்தி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால அவங்க இடத்துல நின்று நான் இந்த மேரேஜை நடத்தி வைக்கிறேன், கண்டிப்பா ஊட்டிக்கு வர்றதா சொல்றாங்க. அப்ப அஞ்சலி அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் நம்ம சஞ்சயோ மேடி கிட்ட இந்த மேரேஜ் நடக்கிற வரைக்கும் நமக்குள்ள எந்த சண்டையும் வேணான்னு சொல்றாரு. அதுக்கு அவங்களும் ஓகேன்றாங்க. நெக்ஸ்ட் சஞ்சயோ மேடியும் அவங்க குழந்தைய கூட்டிட்டு ஊட்டியில இருக்கிற அவங்க வீட்டுக்கு வராங்க. அங்க மேகனாவோ சஞ்சயை பார்த்தோன்னே நீங்க வந்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்து வீட்டுக்கு வெளியில இருக்கிற லான்ல ஒரு ஃப்ளோரை செட்டப் பண்ணி அங்க இருந்து பேசினா எல்லா இடத்துலயும் கேட்கற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இங்க செட்டப் பண்றாங்க. அப்ப அஞ்சலியோட வீட்டுக்கு பின்னாடியே சொந்தமா ஒரு மண்டபம் இருக்குங்க. அப்ப அங்க ஒரு லோக்கல் பார்ட்டிஷனும் நான் அன்னைக்கு எனக்கு பர்த்டே அங்கதான் நான் செலிப்ரேட் பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆனா அன்னைக்குதான் அவங்க பொண்ணு மேகனாவோட மேரேஜ்ன்றதுனால அவங்க தர முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தும் அந்த பார்ட்டிஷனும் அந்த மண்டபத்தை தர சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. இதை பாக்குற சஞ்சயும் மினிஸ்டருக்கு கால் பண்ணி அந்த போனை அந்த லோக்கல் பாலிட்டிஷியன் கையில கொடுத்துட்றாரு. மினிஸ்டரும் அங்கிருந்து கிளம்பி போக சொல்றதுனால அவரும் அங்கிருந்து கிளம்பி போறாருங்க. அந்த சமயத்துல கரெக்டா அந்த ஃப்ளோர் கிட்ட வரும்போது இந்த அஞ்சலியை தான் சஞ்சயோட அப்பா வச்சிருந்தாருன்னு சொல்றாரு. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுருதுங்க. இது கேட்ட உடனே சஞ்சயோ அந்த பாலிட்டிஷியனை அடிக்கிறதுக்காக போறாரு. ஆனா அஞ்சலியோ அவங்க தடுத்துடுறாங்க. அடுத்து மாப்பிள்ளையோட ஃபேமிலி வரும்போது நம்ம சஞ்சய் தான் வரவேற்கிறாருங்க. அப்ப மாப்பிள்ளையோட பெரியப்பாவோ நீங்க எங்க எங்கன்னு சொல்லி சஞ்சய் கிட்ட கேட்கும் போது மேகனா என்னோட தங்கச்சி தான், அதாவது மேகனோட அம்மா எங்க அப்பாவோட 2வது ஒய்ஃப்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லாதனால அவரோ ரூம்ல அவங்க ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு எக்ஸ்பிளனேஷன் கேட்கிறாரு. அவங்களோ இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டாங்க, இந்த விஷயத்த நீங்க சொன்னா தப்பா எடுத்துவீங்கன்னு சொல்லிட்டு என் பையன் பிரகாஷ் தான் சொல்ல வேணான்னு சொல்றாருங்க. அப்ப மேகனாவோ அந்த வீட்டுல ஒருத்தருக்கு பிடிக்காட்டி கூட நான் சந்தோஷமா அங்க வாழ முடியாது, அதனால என் மூஞ்சிலேயே முடிக்காதுன்னு பிரகாஷ் கிட்ட சொல்லி அங்கிருந்து அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அஞ்சலி கிட்ட மேகனாவோ இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்றாங்க. அப்ப சஞ்சயும் மேகனா கிட்ட பேச வராங்க. நீங்க இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம், ஏன்னா ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும், அதனாலதான் இந்த வீட்டு பக்கமே நீங்க வந்ததில்லை, அதே மாதிரி உங்களையும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்பா உங்க வீட்டுல 5 நாள் இருப்பாங்க, ஆனா எங்க வீட்டுல 2 நாள் தான் இருப்பாங்க. அப்பா எங்க வீட்டுல இருக்கும் போதுதான் எங்களுக்கு மரியாதையே இருக்கும், இல்லாத நாள்ல மரியாதையே இருக்காது. இப்ப அப்பா வேற இல்லாதனால சுத்தமா எங்க ஃபேமிலிக்கு மரியாதையே இல்லாம போயிடுச்சு. அது மட்டும் இல்ல எங்க அம்மா எப்ப அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அன்னையில இருந்து எங்க தாத்தா பாட்டியும் எங்க ஃபேமிலியை மீட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப மேகனாவோ பிரகாஷ் கிட்ட உங்க பெரியப்பா ஒத்துக்கிட்டாதான் இந்த கல்யாணம்னு சொல்றாங்க. அப்ப சஞ்சயோ நான் அவர்கிட்ட பேசுறதா சொல்றாரு. அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல பவர் கட் ஆயிருது, போன்லயும் சிக்னல் கிடைக்கல, லேண்ட்லைன் கனெக்ஷனும் கட் ஆயிருக்குங்க. இதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா அவங்க வீட்டுல மட்டும் தான் பவர் கட் ஆயிருக்கு. சோ இதுக்கு காரணம் அந்த லோக்கல் பொலிட்டிஷியன் தான் சொல்லிட்டு சஞ்சயோ ஒரு லோக்கல் ஃப்ரெண்ட் சிவாவை பைக்ல கூட்டிட்டு நேரா அவரோட இடத்துக்கு போறாருங்க. அப்ப சஞ்சயோ அந்த பாலிட்டிஷியனையும் அவங்க ஆட்களையும் அடிச்சு பொழந்த உடனே அடுத்த செகண்ட் அவங்களோட வீட்டுக்கு பவர் வந்துடுதுங்க. அடுத்த சஞ்சயோ ஏற்கனவே மேகனாவோ அவங்க தாத்தா பாட்டி அவங்கள மீட் பண்ண வரலன்னு ஃபீல் பண்ணதுனால அவங்கள கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்காக நேரா ஸ்ரீரங்கத்துக்கு இவர் போறாருங்க. அப்ப சஞ்சய் அவங்க கிட்ட பத்திரிகை கொடுக்கும் போது என் பொண்ணு எங்களை மறந்துட்டா, அதே மாதிரி நாங்களும் அவங்கள மறந்துட்டோம், அதனால கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப சஞ்சயோ அவங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்க, அவங்களுக்கு காய்கறி கொண்டு வந்து விற்கிறவங்க, போஸ்ட்மேன் உட்பட கரெக்டா நம்ம அஞ்சலி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க மாதிரி தெரியுதுங்க. சோ அஞ்சலி டைரக்டா இங்க வராட்டியும் அவங்க ஆட்கள் மூலமா அவங்க அப்பா அவங்க பாத்துக்கிற விஷயத்த இவர் புரிஞ்சுக்கிறாரு. உடனே அந்த விஷயத்த அவங்க கிட்ட கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதை கேட்ட உடனே அஞ்சலியோட அம்மாவோ இப்படி எங்களை பாத்துக்கிற அவளோ நேர்ல ஒரு தடவையாவது எங்களை வந்து மீட் பண்ணிருக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கு சஞ்சயோ அவங்களுக்கு பதிலாக தான் நான் இங்க வந்து உங்களுக்கு பத்திரிகையை கொடுக்குறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தா என்னோட காரை நான் இங்கேயும் விட்டுட்டு போறேன், அந்த கார்லயே கல்யாணத்துக்கு வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு அவர் நடந்து பக்கத்திலேயே போய் ஒரு கேபை புக் பண்றதுக்கு போன்ல ட்ரை பண்றாரு. ஆனா அவரோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருதுங்க. இதனால பக்கத்துல இருக்கிற டீ கடையில சார்ஜ் போட்டுட்டு போனை எடுத்து பார்த்தா ராமு கால் பண்ணி இந்த சமயத்துல நம்ம பிரகாஷோட பெரியப்பாவோ அங்க இருந்து கார்ல எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. இதனால சஞ்சயோ நம்ம காரை எடுத்துட்டு போய் எப்படியாவது அவரோட காரை பிளாக் பண்ணி நம்ம கார்லயே நான் இப்ப இருக்கிற லொகேஷனுக்கு கூட்டிட்டு வர சொல்றாரு.
இப்ப ராமுவும் மேடியும் சேர்ந்து பிரகாஷோட பெரியப்பாவை கூட்டிட்டு வந்து நம்ம சஞ்சய் இருக்கிற லொகேஷனுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அப்ப சஞ்சயோ அவர் பெரியப்பா கிட்ட பேசி பாக்குறாருங்க. ஆனா அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்ப சஞ்சயோ, நீங்க ஒத்துக்கலாம் அந்த கல்யாணத்தையே நிறுத்திடலாம்னு சொல்லிட்டு என் தங்கச்சியே சொல்லிட்டா, அதனால நான் கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொல்றாரு. அப்ப பிரகாஷோட பெரியப்பாவோ, கல்யாணத்துல நிறுத்த வேணாம், எங்க ஃபேமிலி போன்ல என்கிட்ட சாரி கேட்டா போதும்ன்றாங்க. இதனால அவங்க ஃபேமிலியோ ஒன்னா சேர்ந்து சாரி கேட்கறாங்க. ஆனா அவங்க பெரியப்பாவோட ஒய்ஃப் மட்டும் சாரி கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு அவங்க ஒய்ஃபோ, மாசத்துல ஒரு நாள் மீட்டிங் சொல்லிட்டு பேங்காவுக்கு போய் நீங்க என்ன பண்ணிட்டு வரீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், அதனால உங்ககிட்ட சாரி கேட்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற பக்கத்துல இருக்கிற நம்ம மேடியோ, நம்ம சஞ்சயும் உங்களை மாதிரி நிறைய வெளிநாடுக்கு போய் மீட்டிங்கை அட்டன் பண்ணிட்டு வருவாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து வீட்டுக்கு வர நம்ம பிரகாஷோட பெரியப்பாவோ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி நம்ம மேகனாகிட்டே சொல்றாங்க. இதனால கல்யாணம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு நம்ம மேகனோட தாத்தா பாட்டியும் வராங்க. அவங்களோட கல்யாணமும் நல்லபடி நடந்து முடியுதுங்க. அப்ப மேடியும் சஞ்சய் கிட்ட, நம்ம 2 பேருக்கும் 20 வருஷம் கேப் இல்லைன்னா நிச்சயமா நீ அசெப்ட் பண்ணிப்பதானேன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவரை எந்த வித பதிலும் சொல்லாம இருக்காங்க. இது மூலமாவே அவரு ஓகேன்னு சொல்றதா இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த சமயத்துல அங்க ஒரு அஞ்சலியோ, நானும் உங்க அப்பாவும் கல்யாணம் பண்ணிட்டதுனாலதான் நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்குன்னு எனக்கு தெரியும், அந்த கில்ட்டே எங்களை கொண்டுகிட்டு இருக்கு, அதனால இப்பயாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. அப்ப சஞ்சயோ அஞ்சலி கிட்ட, நான் மேடியை கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு காரணம் 2 இருக்கு. ஒண்ணு, எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற 20 வருஷம் கேப். சப்போஸ் அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவ டாக்டர் ஆகிற ட்ரீமை அவ கைவிட்டுருவான்னு சொல்றாருங்க. இதே காரணங்களை சஞ்சய் நம்ம மேடி கிட்ட சொன்ன உடனே மேடியும், உனக்காக நான் ஸ்டடீஸை கண்டினியூ பண்றேன், என் கூட இருன்றாங்க. ஆனா அதுக்கு சஞ்சயோ, நீ என் பையனோட அம்மா, அதனால எப்போதும் உனக்காக நான் இருப்பேன், ஆனா உன் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிடுறாருங்க. அடுத்த மேடியோ, குழந்தைய நீயே பாத்துக்கோன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நம்ம சஞ்சய் ஏற்றி விடுற ஃபிளைட்ல நேரா யூஎஸ்ஏக்கு வந்து சேர்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா சஞ்சயோட செலவுலயே அவங்க மறுபடியும் டாக்டர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்ப ராமுவோ அவங்க பையனை கூட்டிட்டு வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் வைக்கிறாரு. அடுத்து 6 வருஷம் முடியுதுங்க. நம்ம மேடியோ ஹையஸ்ட் மார்க்கை வாங்கி பாஸும் ஆயிடுறாங்க. அடுத்து அவங்களோட பட்டமளிப்பு விழாவுக்கு சஞ்சயோ அவங்க பையன் அபயையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. அடுத்து சஞ்சயோ, உனக்காகவே நம்ம ஏரியால ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன், அந்த ஹாஸ்பிட்டல நீ தான் பாத்துக்கணும்னு சொல்றாங்க. அப்ப மேடியோ, அடுத்தது நம்மளோட மேரேஜ் தானேன்னு சொல்லி கேட்க சஞ்சயோ, ஓ ஏஜ்ல ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம மேடியோ பக்கத்துல இருக்கிற அவங்க பையன் கிட்ட, அப்பா கிட்ட, எனக்கு அம்மா வேணும், அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அழுது அடம்பிடிக்க சொன்னல, என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படின்னு அழுது அடம் பிடிச்சதுனாலதான் நம்ம ஏரியாலே ஒரு ஹாஸ்பிட்டலை ஓப்பன் பண்ணி அதை உங்களை பார்த்துக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே நம்ம சஞ்சயோ, 2 பேரோட பிளான் தான் இதான்னு சொல்லிட்டு அவங்க பையனை துரத்த அவர் அங்கிருந்து ஓடி போறாருங்க. அப்ப மேடியோ, இப்பயாவது என்ன கல்யாணம் பண்ணிக்குன்னு சொன்ன உடனே அங்க இருந்து நம்ம சஞ்சயும் ஓடி போறாரு. இவங்களும் துரத்திட்டு வராங்க. ஒரு இடத்துல சஞ்சய் நிற்கும் போது, சப்போஸ் நம்மளுக்கு 20 வருஷம் கேப் இல்லைன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிருப்பலன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா அஞ்சலியோ நம்ம சஞ்சய் கிட்ட, உனக்கு உண்மையாவே மேடி மேல ஃபீலிங்ஸ் இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சின்ன வயசுல இருந்து எனக்கு சைல்ட் ட்ராமா இருந்துச்சு, ஆனால் எப்போ மேடி வந்தாலும் அப்போவே அது எல்லாமே போயிடுச்சுன்றாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா சிரிச்சபடியே இறந்து போயிருந்தாங்க, அதுக்கும் காரணம் மேடி தான். சப்போஸ் எனக்கும் அவளுக்கும் 20 வருஷம் கேப் இல்லைன்னா கண்டிப்பாக அவளை நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப அந்த ரிலேஷன்ஷிப் ஓவர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு அஞ்சலியோ, ஒரு பொண்ணு ஒருத்தரை லவ் பண்ணிட்டானா அவன் நல்லவன் கெட்டவன், கல்யாணம் ஆனவன் கல்யாணம் ஆகாதவன் வயசெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க எப்ப ரிலேஷன்ஷிப் ஓவர்னு முடிவு பண்றாங்களோ அப்பதான் இந்த ரிலேஷன்ஷிப் ஓவர் ஆகும்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டோன்னே மறுபடியும் மேடியோ நம்ம சஞ்சயை துரத்திட்டு போறாங்க. சஞ்சயும் ஓடுறாரு. ஓடுற சஞ்சயோ கரெக்டா ஒரு ரிவர் பக்கத்துல நிக்கிறாருங்க. அப்போ ஓடி வர நம்ம மேடியும் பக்கத்துல நிக்கிறாங்க. அப்ப இவங்க நடுவுல இவங்க பையன் வந்து இவங்க 2 பேர் கையை பிடிக்கிறதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.